கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மரணத்தை ஜெயித்தவர் அப்பா, நீர் ஜீவனின் அதிபதியாய் இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர் அப்பா. எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே நீர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். மரணத்தில் அப்பா மரித்து போயிருந்த, பாவத்தில் மரித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பித்த நல்ல தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள் நீ இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் வாசம் செய்கிறபடியால் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. கர்த்தர் சிலுவையில் சகித்ததை இந்த இடத்தில் எதற்காக சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவமானத்தை எண்ணாமல் இருக்கிறது எதற்காக எண்ணாமல் இருந்தார் என்றால், அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையும் என்ன செய்கிறார் என்றால் சகித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, என்ன சந்தோஷம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் மீதும் என் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக, அந்த அன்பின் சந்தோஷத்தின் பொருட்டாக, நமக்கு அவர் அருளிய ரட்சிப்பின் சந்தோஷத்தின் பொருட்டாகத்தான் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் சாத்தானை தன் கால்களினால் நசுக்கி கொள்வதற்காக மாத்திரம் அவர் சந்தோஷப்படவில்லை. தன்னை நோக்கி சபித்தவர்களை, தன்னை நோக்கி தூஷித்தவர்களையும் நான் வந்து உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று அவர் அதன் பொருட்டாக சந்தோஷப்படாமல், எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மளை அவருடைய ரட்சிப்புக்குள் கொண்டுவதற்காகத்தான், அந்த சந்தோஷத்தின் பொருட்டாகத்தான் அவர் சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த அவமானத்தை என்ன செய்கிறார் எண்ணாமல், அதாவது அவருடைய அவமானப்படும் பொழுதும், சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை அவர் சகிக்கும் பொழுதும், அவருடைய உள்ளத்தில், அவருடைய கண்களில் என்ன தெரிந்தது என்றால், நீங்களும் நானும் அவருடைய ரட்சிப்பை அறிய வேண்டும், அவருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும், அவரோடு கூட நாம் உறவு கொள்ள வேண்டும், அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும் என்று அவர் நினைத்ததின் அந்த சந்தோஷத்தின் பொருட்டாகத்தான், அவர் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், உங்களை பார்க்கும் போதும் என்னை பார்க்கும் போதும் அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் அப்படி சந்தோஷப்படும் பொழுது, அவர் சிலுவையில் படுகிற சகிப்பு தன்மை, அந்த சிலுவையில் படுகிற பாடு அவருக்கு எண்ணவில்லை. அவர் ஒரு கஷ்டமாக, ஒரு பொருட்டாக அவரால் எண்ணவே முடியவில்லை. அன்பு பிள்ளைகளே, இது யாரால் கூடும்? அந்த தெய்வத்தினால் மாத்திரம்தான் முடியும். அன்பு பிள்ளைகளே, முதுவில் அவ்வளவு சாட்டையடி அடித்து கொண்டு இருக்கிறார்கள், ரத்தம் தாரை தாரையாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது, தலையில் முடிசூட்டப்பட்டு இருக்கிறார்கள், அந்த முள்ளு நெருக்கி கொண்டு இருக்கிறது, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வேதனையும் அவர் சகித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருக்கு முன்பாக நானும் நீங்களும் நிற்கும் பொழுது, அவருடைய சந்தோஷம் எதன் மீது வைத்திருக்கிறேன் என்றால், என்னையும் உங்களை பார்க்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்கும் பொருளாக நான் என்ன செய்கிறேன், நான் இந்த சிலுவையை சகிக்கிறேன் என்று அந்த சந்தோஷத்தின் பொருட்டாகத்தான் அவர் அதை கூட எண்ணாமல் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணாமல். அந்த அவமானம் அவருக்கு பெருசாவே தெரியல. அவருக்கு பெரியதாகவே தெரியவில்லை. எண்ணாமல் என்றால் எண்ணவே இல்லை. அந்த அவமானத்தை எண்ணவே இல்லைன்னா அதை கண்டுகொள்ளவே இல்லை. அதை பொருட்படுத்தவே இல்லை. மற்றவர்கள் சொல்லுகிற அவமானத்தை தூசிக்கிற அந்த மகிமையான தெய்வத்தை, நான் எவ்வளவு மகிமையான இடத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த ஜனங்களுக்காகத்தான் நான் வந்தேன். இந்த ஜனங்களை என்னை தூசிக்கிறார்களே என்று அவர் ஒரு நிமிஷம் கூட, ஒரு தடவை கூட அவர் என்ன செய்யவில்லை, மனதார நினைக்கவே இல்லை. அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்துல அந்த அவமானத்தை எண்ணாமல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, எண்ணாமல் என்றால் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அதை ஒரு ஒரு சற்றாக கூட அவர் என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை தான் இந்த இடத்தில் நாம் நினைக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவமானத்தை எண்ணாமல் எனக்காகவும் உங்களுக்காகவும் ரட்சிப்பை அருளும்படியாக அந்த சந்தோஷத்தின் பொருட்டாகத்தான் அன்பு பிள்ளைகளே அவர் சிலுவையை சகித்தார். அன்பு பிள்ளைகளே, அத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் பொருட்டாக எண்ணாமல் சந்தோஷத்தின் பொருட்டாக உங்களையும் என்னை மீட்கும் பொருளாக தன்னையே, தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதோ மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மளோடு கூட பேசுகிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்ம ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறார், பதில் கொடுக்கிறார், நம்மளை நடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மளை காண்கிறார். இதை விட என்ன வேணும்? அன்பு பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். நமக்காய் யாவற்றையும் செய்து முடித்து விட்டிருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்துகிறேன். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.